ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்ட் 1 பார்த்துட்டு நீங்க எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா வேணும்னு கேட்டுட்டு இருந்த த கான்ஃபிடன்ஸ் மேன் ஜேபி படத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதுல ஒரு பர்சன்ட் கூட இதுலயும் குறை இருக்காது. சொல்ல போனா அதை விட இதுதான் அடுத்து என்னன்னு இன்னும் விறுவிறுப்பா இருக்கும். ஒரு நிமிஷம் கூட உங்க கண்ணை அப்படி இப்படின்னு சிமிட்டவே முடியாது. ஒரு பெரிய இடம், ரொம்பவே பெரிய இடம். அங்க ஒரு பெரிய பொருளை கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க திட்டம் திட்டி கோதால குதிக்கிறாங்க. இவங்க பிளான் வெற்றி அடைஞ்சதா இல்ல தோல்வியில முடிஞ்சுதான்றத பல அமோகமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்றதுதான் படத்தோட கதை. அப்புறம் பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருக்கேன், வேணும்ன்றவங்க பாத்துக்கோங்க. இப்ப வாங்க படா மாசான பார்ட் 2 எப்படி இருந்துச்சுன்றத உள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா தாய்வான்ல காட்டுறாங்க. ரேமன் ஹூன்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட ஆளுங்க சாதாரண பொம்மை கம்பெனி வச்சிருக்க ஒரு வயசான கப்பல்ஸ் கிட்ட இருந்து அவங்க கம்பெனி வச்சிருக்க இடத்த அடிச்சு புடுங்குறாங்க. கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனியும் அதுல ரெடி பண்ண பொம்மையும் போயிடுச்சுன்ற துக்கத்திலேயே கப்பல்ல அந்த பாட்டி தொப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழ இதை பார்த்து அந்த பாட்டியோட புருஷனான தாத்தா இதே கம்பெனில ரெடி பண்ண ஒரு பொம்மை கீ செயினை கையில இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இவங்க கம்பெனி பறி போனது காரணம் ஹூன்ற ஆள் தானே. சோ டே ஹூ, நீ யாரா வேணாரு எவனா வேணாரு, ஆனா உன் குடும்பத்தோட அழிவு ஏன் கையில தாண்டா அப்படின்னு தாத்தா சபதம் எடுக்க இங்க சீனை கட் பண்ணி சிங்கப்பூர்ல மரண படுக்கையில படுத்திருக்க ஹூவை காட்டுறாங்க. ஊர் அடிச்சு உலையில வச்சு சம்பாரிச்சா கடைசியில இதான நிலைமை. ஹூ சாக போற கண்டிஷன்ல இருக்காரு. ஹூவுக்கு பக்கத்திலேயே ரொம்ப வருஷமா ஹூவுக்கு விசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஹூ ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி அரணா இருந்து பாதுகாத்து இந்த ஃபேமிலிக்கு எதுவுமே வராம பாத்துக்கிறது இவர் தான். இவரோட பேரை நம்ம பட்லர்னு வச்சுப்போம். தன்னோட பாஸ் சாக போறாருன்ற துக்கத்துல பட்லர் ஹூவை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்க அப்படியே இந்த ரூமுக்கு வெளியே உட்காந்துருக்க ஹூவோட 3 பசங்களை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு 2 பையன். இதுல பொண்ணு தான் மூத்தவ, அவ பேரை நம்ம மூத்த பொண்ணுனே வச்சுப்போம். 2வது பையனோட பேரை நம்ம நடு பையனும், கடைசி பையனோட பேரை நம்ம கடைக்குட்டின்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு ஹூ சாக போறாருன்றத பத்தி எந்தவித கவலையும் இல்ல. அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகுன்ற கதையா ஹூ எப்ப சாவாரு அவர் சேர்த்து வச்ச சொத்து மொத்தமும் 3 பேர்ல யாருக்கு வந்து சேரும்ன்றத தெரிஞ்சுக்க வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹூ இறந்ததுக்கு அப்புறம் அவர் எழுதி வச்ச உயில படிக்கிறதுக்கு உயில எடுத்துட்டு வந்த லாயர் இவங்களுக்கு முன்னாலேயே அந்த உயிலையும் படிக்கிறாரு. நான் சேர்த்து வச்ச சொத்து சொகம் பணம் நகை ஆஸ்தி இடம் இது எல்லாமே போய் சேர போறது அப்படின்னு லாயர் படிச்சுட்டு இருக்கும் போதே இங்க சீனை கட் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் மலேசியால ஒரு பீச் ஹோட்டல்ல நடக்கிற ஒரு மிகப்பெரிய பார்ட்டியை காட்டுறாங்க. பார்ட்டிக்கு வந்திருக்கிறது எல்லாமே வேற வேற நாட்டுல இருக்க பெரிய பெரிய தலைங்க. இதுல நம்மள ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, போன பார்ட்ல ஹீரோயின் கிட்ட மொக்க வாங்கினால ஹீரோ, அவன் இந்த பார்ட்டிக்கு சோக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். பார்ட்டியில எந்த பொண்ணை ஏமாத்த போறான்னு தெரியல. இது மட்டும் இல்ல, இவனை மாதிரியே சிஓன்ற ஒரு ஆள் பல்பு வாங்கினால அவனும் வில்லத்தனமான ஒரு லுக்கோட பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்படி எதிரணி தான் இங்க இருக்குன்னு பார்த்தா கொக்கா மக்கா நம்ம அணியும் இந்த பார்ட்டியில வேற வேற வேஷத்துல சுத்திட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அங்கிள் ஜப்பான் எம்பசி ஆள் வேஷத்துல நின்னுட்டு இருக்காரு. அங்கிளுக்கு பக்கத்திலேயே போன பாட்டுல கண்ணாடிக்காரன்னு ஒருத்தவன் நம்ம ஆளுங்க கூடவே இருந்து இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்தான் பாருங்க. அவன் இந்த ஹோட்டல்ல சர்வெண்டா வேலை பாக்குற மாதிரி சுத்திட்டு இருக்கான். 3வதா பாடி கார்டு கெட்டப்ல இருந்தா பவர் கொடுத்த அலப்பரிய பாக்கணுமே. கூட்டம் கூட இருக்க இடத்துல டேய் 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 எல்லாம் நவுறு ஊ ஃபேமிலி ஆளுங்க வரும்பொழுது இங்க எவனும் இருக்க கூடாது. அதை மீறி அவனாவது முன்னால வந்தீங்க ஏக் மார்க் தோக் துக்கடாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கூட்டத்தை பொழந்துகிட்டு கையில போட்டோ ஃப்ரேம் மாதிரி எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஒருத்தவன் முன்னால ஓடி வரான். அவனை நிறுத்தின பவரு, ஏண்டா பறக்கா வெட்டி, ஒருத்தவன் இங்க கத்திட்டு இருக்கேன் அதை கேட்காம நீ பாட்டுக்கு முன்னால ஓடி வரியா, கையில என்னது அது குடு பாப்போம். பவர் அவங்கிட்ட இருந்து அதை வாங்கி பின்னால இருந்து வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு டேய் இதுல பாம் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு தூக்கி போடுங்க, அப்புறம் இவனையும் பார்சல் பண்ணி வெளியே போடுங்கன்னு போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு வந்தவன பவர் மானவங்க படுத்தி அனுப்ப இந்த கேப்லயே ஹூ ஃபேமிலியை சேர்ந்த 3 பசங்களும் தனித்தனியா இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. அங்க வச்சானுங்க பாருங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட். இதுக்கு முன்னாலேயே ஹூக்கு பிறந்த 3 பசங்களை நம்ம பார்த்துட்டோம்ல, அந்த 3 பசங்களும் தனித்தனியா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் 4வதா ஹீரோயின் இவங்க ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி இந்த இடத்துக்கு வரா. எந்த குருவாயிரப்பா, இது என்ன கால கொடுமையா இருக்குன்னு இதை பார்த்து நம்ம ஷாக் ஆயிட்டு இருக்க இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு ஃபர்ஸ்ட் ஹூ ஃபேமிலிக்கு உண்டான ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே ஹூவோட தாத்தா பல ஆயிரம் கோடி சொத்து மதிப்போட சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர்ல அவரோட சாம்ராஜ்யத்தை நிலநாட்டி இருக்காரு. அவருக்கு அப்புறம் அவரோட பொறுப்பை ஏத்துக்கிட்ட ஹூவோ தாத்தாவை மாதிரியே பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும்னு இவருக்கு கீழே சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி இவரோட பிசினஸ் டெவலப் பண்ணிருக்காரு. சோ ஹூவால பாதிக்கப்பட்டவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்களா, இதனாலேயே ஹூவுக்கு எதிரிகள் அதிகம். அதோட ஹூவுக்கு 3 பசங்க இருக்கிறதா பார்த்துமே, அதுல மூத்த பொண்ணு சரியான திருட்டு தில்லாலங்கடி. இது வரைக்கும் 3 பெரிய பணக்காரங்களை கல்யாணம் பண்ணி அவங்கள கழட்டி விட்டுருக்கா. 2வது நடு பையன். தற்சமயத்துக்கு ஹூவோட பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறது இவன் தான். இவனுக்கு ஹூவ மாதிரியே பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை.
மூணாவது நல்லா சவரி முடி வச்ச கவரிமான் மாதிரியே இருப்பான் பாருங்க கடைக்குட்டி, இவன் ஒரு கே. அதோட எல்லா குடும்பத்திலயும் நம்மள மாதிரி விஐபி ரேஞ்சில ஒரு ஆள் சுத்திட்டு இருப்பான்ல, எவன் ஊட்டி அழுவோ பாய போட்டு அழுவுன்னு அந்த கேட்டகரியில இருக்க ஆளு இவன். பணம் இருக்குன்ற பவுஸ்ல எதை பத்தியும் கவலைப்படாம எப்ப பார்த்தாலும் ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இந்த ஃபேமிலியை பத்தின இன்ட்ரோடக்ஷனை 5 மாசத்துக்கு முன்னால பவர் கிட்டையும் அங்கிள் கிட்டையும் எடுத்து சொன்ன ஹீரோயின், நம்மளோட அடுத்த டார்கெட் இந்த குடும்பம் தான், இவங்கள்ட்ட இருந்து தான் கொள்ளையடிக்க போறேன்னு சொன்னதும் பவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா இன்னமா சொல்ற, அது இன்ன மாதிரியான குடும்பம், காத்து கூட அவனுங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போனோம், அங்க போய் நம்மளால எப்படிமா கொள்ளையடிக்க முடியும்னு கேட்க, அதுக்கு ஒரு வழி இருக்குடா தம்பி. 6 மாசத்துக்கு முன்னால ஹூ செத்து போயிட்டாருல்ல, அவர் செத்ததும் அவரோட சொத்து மொத்தமும் 3 பசங்கள்ல யாருக்கு போய் சேர போகுதுன்ற உயில பசங்களுக்கு முன்னாலேயே படிச்சிருக்காங்க. அங்கதான் ஹூ அவங்க 3 பசங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அதாவது நம்ம கூட பார்த்தோம்ல, என்னோட சொத்து பணம் நகை ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் போய் சேர போறது அப்படின்னு படிச்சிட்டு இருக்கும் போதே சீனை கட் பண்ணாங்களே. இப்ப அந்த சீனுக்கு வந்தா இந்த 3 பசங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி 3ல ஒருத்தவன் பேர் கூட உயில்ல இல்ல. சம்பந்தமே இல்லாம மிஷல்ன்ற ஒரு பொண்ணோட பேரை மென்ஷன் பண்ணியிருந்த ஹூ என் சொத்து மொத்தமும் இவளுக்கு தான் போகணும்னு எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் குடும்பத்துல இருக்க ஆளுங்க எல்லாருக்கும் தெரியுது, ஹூவுக்கு முன்னாலேயே சீக்கிரட்டா ஒரு லவர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஹூவுக்கும் பிறந்த பொண்ணு தான் இந்த மிஷல். இதுல ஒரு வேடிக்கையான விஷயத்த பாருங்களேன், ஹூவோட அந்த சீக்ரெட் லவரும் மிஷலும் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. எது எப்படியோ மிஷலுக்கு தான் சொத்து போனோம்னு ஹூ எழுதி வச்சிட்டாரா. ஹூவோட விசுவாசியான பட்லர் இதை நிறைவேற்றாம எப்படி இருப்பாரு? சோ உயில இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பட்லர் மிஷலை தேட ஆரம்பிச்சிருக்காரு. மிஷல் யாருன்னே தெரியாது, அவ பேருக்கு அவ்வளோ கோடி சொத்து வரப்போகுது. இந்த விஷயம் பப்ளிக்கா வெளியே வந்ததும் நிறைய பேரு நான் தான் மிஷல்னு பொய் சொல்லிட்டு முன்னால வந்திருக்கானுங்க. வந்தவங்க டிஎன்ஏவோட ஹூவோட டிஎன்ஏவை கம்பேர் பண்ணி இவங்க யாருமே ஹூவோட வகாரா இல்ல, வந்திருக்கிறது எல்லாமே ஃபேக்ன்றதை கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்த பேரையும் பொட்டனிலே அடிச்சு துரத்திருக்காங்க. சோ இப்ப வரைக்கும் மிஷலை கண்டுபிடிக்க முடியல. ஆக ஹீரோயினோட பிளான் என்னன்னா, ஹூ ஃபேமிலி தேடிட்டு இருக்க மிஷலா அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது தான். மிஷல் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு ஹீரோயின் ஒரு பொண்ணையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கணுமே, அவ்வளோ பரிதாபமா இருக்கு. பாக்குற எல்லா விஷயத்துக்கும் அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரை நம்ம சுட்டின்னு வச்சுப்போம். சுட்டி ஒண்ணு வெளியாலாம் இல்ல, இவங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தான். இவங்கள மாதிரியே திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி 8 வருஷத்துக்கு முன்னால உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு தான் இந்த சுட்டி. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு எங்க போறதுனே தெரியாம சுத்திட்டு இருந்த சுட்டி கடைசியா ஒரு பஜார் கிட்ட மாட்டிருக்கா. அது கிட்டத்தட்ட 8 வருஷமா திருட்டு வேலை பாக்குறன்ற பேர்ல சுட்டியை கூடவே வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்திருக்கு. அது கொடுத்த டார்ச்சர்னால தான் இன்னமும் சுட்டி பயந்த சுபாவத்தோடயே இருக்கா. ஒரு கட்டத்துல பஜார் கிட்ட மாறிட்டு இருந்த சுட்டியை ஹீரோயின் பார்க்கவே, ஹேய் இது நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு ஏன் பஜார் கூட சுத்திட்டு இருக்கா, தூக்கு அவள அப்படின்னு ஹீரோயின் பஜார் கிட்ட இருந்து சுட்டியை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. சரி இதெல்லாம் ஓகே, இந்த பொண்ணை மிஷல்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்கள நம்ப வைக்கிறோன்னே வச்சுப்போமே. ஆனா ஹூவோட சொத்து கோடான கோடி கணக்குல இருக்கு, அதை எப்படி நம்மளால ஆட்டிய போட முடியும்னு இன்னமும் பவர் அங்கிள் 2 பேருக்குமே விளங்கல. அங்கதான் ஹீரோயினோட ஸ்மார்ட்டான பிளானே இருக்கு. ஹீரோயினோட பிளான் ஹூவோட சொத்து மொத்தத்தையும் வாரி வழிக்கிறது இல்ல. காலங்காலமா நம்ம தான் அந்த குடும்பத்துக்கு வாரிசு நினைச்சுக்கிட்டு 3 பசங்க அந்த வீட்டுல இருக்காங்கல்ல, 4ஆவதா சொத்துக்கு பங்கு போட ஒரு ஆள் உள்ள போனா அவ்வளவு சீக்கிரத்துல சொத்தை கொடுத்துருவானுங்களா? எப்படியாவது பணம் கொடுத்து புதுசா வந்தவங்கள துரத்தி விட தானே பாப்பானுங்க. அப்படி அவனுங்க வெளியே போன்னு சொல்லி கொடுக்குற பணம் தான் ஹீரோயினோட டார்கெட். இதெல்லாம் தெளிவா எடுத்து சொன்ன ஹீரோயின் சுட்டியை கூப்பிட்டுக்கிட்டு சிங்கப்பூருக்கு வந்து ஹூவோட வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிடறா. பட்லர் இவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் இருக்கு. இந்த கேப்ல ஹீரோயின் கூட இருந்த சுட்டி பயத்துல அலறுன்னு அலறா. அட நீயாமா பயந்து சாவற? இங்க எது உண்மை எது பொய்ன்றது யாருக்கும் முக்கியம் இல்ல. யார் எதை உண்மை நம்புறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உண்மை. முதல்ல ஒன்ன நீ மிஷல்னு நம்பு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சுட்டிக்கு தைரியத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே பட்லர் வந்துடுறாரு. கடல் கடந்து இவங்களை நம்ப வச்சு ஏமாத்தணும்னு ஹீரோயின் வந்துட்டா அப்புறம் சும்மா வந்திருப்பா. வரும்போதே இவங்களை நம்ப வைக்கிறதுக்கு உண்டான எல்லா செட்டிங்கையும் ஹீரோயின் பக்காவா ரெடி பண்ணிட்டா. முதல்ல ஹீரோயின் பட்லர் கிட்ட, நான் 2004 தாங்க ஹூவை பார்த்தேன். நான் இந்த ஊர்ல மசாஜ் பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஹூ அங்க வந்தாரு. ஆள் நல்லா சீனா நாட்டு சீனியர் சிட்டிசன் மாதிரி இருந்தாலும் என்ன குறும்புன்றீங்க, என்ன பார்த்ததும் அவரோட காதல் வழியில என்ன விழ வச்சு நாங்க 2 பேரும் காதல் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் எங்களுக்குள்ள நடந்த கசமுசாவனால நான் பிரெக்னன்ட்டும் ஆயிட்டேன். அப்ப ஹூ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, நாளைக்கு நமக்கு பொண்ணு பிறந்தாலும் சரி பையன் பிறந்தாலும் சரி அதுக்கு மிஷல்னு பேர் வைக்க சொல்லி. நானும் பிறந்த பொண்ணுக்கு மிஷல்னு பேர் வச்சு இவ்வளவு நாள் வளர்த்துட்டேன். இத்தனை நாளா நான் ஹூவை பார்க்க வராதது காரணம் எங்க நான் அவரை தேடி வந்தா அவரோட மான மரியாதைலாம் போயிடுமோன்றதுக்காகத்தான். என் பொண்ணை வச்சுக்கிட்டு தனியாவே வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அவர் செத்துட்டாருன்னு தெரிஞ்சும் என்னால எப்படி வராம இருக்க முடியும்? அதான் பொண்ணை கையோட கூட்டிட்டு வந்தான்னு அடுக்கடுக்கா பொய்ய சொன்ன ஹீரோயின் இவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ப வைக்கிறதுக்கு இவளும் ஹூவும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு எடிட் பண்ண போட்டோவை பட்லர் கிட்ட காட்டுறா. அடுத்து ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மையானு கன்ஃபார்ம் பண்ண ஹீரோயின் எந்த ஊர்ல தங்கி இருந்ததா எந்த ஊர்ல வேலை செஞ்சதா சொன்னாலும் அங்கெல்லாம் பட்லர் ஆள் அனுப்பி செக் பண்றாரு. ஹீரோயின் ஏற்கனவே அந்த இடத்துல எல்லாம் ஆளை செட் பண்ணிட்டா. யாராவது என்ன கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லுன்னு செட் பண்ண ஆளுங்களும் ஹீரோயின் சொல்லி
சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லவே தற்சமயத்துக்கு ஹீரோயின் சொன்ன எல்லாத்தையும் பட்லர் நம்பிடுறாரு. இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் தான் பேலன்ஸ். அதுல எப்படா இவ்வளவுதான் மிஷின்ல நம்ப வைக்க போறா ஹீரோயின் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. எப்ப ஹீரோயின் இந்த குடும்பத்துல கொள்ளையடிக்கிறதா முடிவு பண்ணாலோ அப்பவே பவரை இந்த வீட்டுல வேலைக்காரனா அனுப்பி விடுறா. இப்ப பவர் இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்த பவர் மூத்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கப்போ அவளுக்கு காஃபி கொடுக்குறேன்னு சொல்லி காஃபி எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கே தெரியாம காஃபில மயக்க மருந்த கலந்து அதை குடிச்சு அவ மயக்கமானதும் அவ வாய்க்குள்ள குச்ச விட்டு ஆட்டி அவளோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அதை இவன் ஹீரோயின் கிட்ட கொடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பட்லருக்கு முன்னிலையில சுட்டியோட வாயில குச்ச விட்டு இவளோட டிஎன்ஏ சாம்பிளை எடுக்கிற மாதிரி எடுத்துறா. எடுத்துட்டு பட்லர் பக்கம் திரும்புற அந்த 2 செகண்ட் கேப்ல ஏற்கனவே சுட்டியோட டிஎன்ஏ இருக்க குச்சிய நேக்கா ட்ரெஸ்ஸோட ஸ்லீவுக்குள்ள அனுப்பிட்டு ஆல்ரெடி ஸ்லீவுக்குள்ள வச்சிருந்த மூத்த பொண்ணோட டிஎன்ஏ இருக்க குச்சிய யாருக்கும் தெரியாம வெளியெடுத்த ஹீரோயின் அத பட்லர் கிட்ட கொடுத்துறா. குச்சி மாறி போன விஷயம் தெரியாம இந்த டிஎன்ஏவை ஹூவோட டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணி ரைட்டு சுட்டி உண்மையாவே மிஷல் தான், இவ தான் ஹூவோட பொண்ணுன்னு பட்லர் முடிவே எடுத்துறாரு. ஆனா இது அந்த குடும்பத்து பசங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. பட் பட்லரோ ஹூ சொன்னதான் வேத வாக்கு, அதை தவிர நான் வேற எதையும் செய்ய மாட்டேன்னு முடிவா இருக்காரு. சோ யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு சுட்டி தான் உண்மையான மிஷல்ல நம்ம பட்லர் ஹீரோயினையும் சுட்டியையும் தனியா கூப்பிட்டு இத்தனை வருஷமா எங்க குடும்பத்து வாரிச பொத்தி பாதுகாத்து வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னும் 4 மாசத்துல எங்க குடும்பத்து சார்பா மலேசியால ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டியில வச்சு சுட்டி தான் எங்க குடும்பத்தோட ஹெட்னு நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம். ஆனா அத்தனை பேருக்கு முன்னால இப்ப சுட்டி என்ன நிலைமையில இருக்காலோ அந்த நிலைமையில நின்னான்னு வைங்களேன், அது எங்க குடும்பத்துக்கு தான் அசிங்கம். சோ பார்ட்டி நடக்கிறதுக்கு இன்னும் 4 மாசம் கேப் இருக்குல்ல, அந்த 4 மாசத்துல நீங்களும் சுட்டியும் எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கணும். அதுக்கு உண்டான ட்ரைனிங்க நாங்களே கொடுக்கறோம்னு சொல்லி இவங்களோட நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாத்தின பட்லர் இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எஜுகேஷன் ட்ரைனிங்னு என்னென்ன ட்ரைனிங் இருக்கோ மொத்தத்தையும் கொடுக்கறாரு. இதுல ஹீரோயினுக்கு மண்டை காயுது. என்னடா இது, நம்ம ஒரு பிளான் பண்ணி பணத்தை ஆட்டியா போடலாம்னு வந்தா இவனுங்க இந்த குடும்பத்தோடய நம்மள சேர்த்துட்டானுங்களே, எப்படிதான் இவனுங்கள்ட்ட பணத்தை ஆட்டியா போடுறதுன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹூவோட 3 பசங்களுக்கும் ஹீரோயினையும் சுட்டியையும் சுத்தமா பிடிக்கல. அவனுங்க ஒரு பக்கம் ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துலலாம் சுட்டி சாப்பிடுற ஒரு பிஸ்கெட்ல விஷத்தையே கலந்துடுறானுங்க. எந்த காடோட கருணையோ எதர்ச்சியா அந்த பிஸ்கெட்டை மீனுக்கு போட்டு அது செத்ததை பார்த்துட்டு இதுல விஷம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க பிஸ்கெட்டை சாப்பிடாம எஸ் ஆயிடுறாங்க. கொலை பண்ற அளவுக்கு விஷயம் போயிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல எப்படி இவங்களால இங்க இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாத சுட்டிக்கு தானே அது டேஞ்சர். இது மட்டும் இல்ல, பார்ட்டி நடக்கிறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அந்த கேப்ல உண்மையான மிஷல் வந்து இவங்க மாட்டிக்கிட்டா அதுவும் இவங்களுக்கு பிரச்சனை தானே. சோ இனிமேல் இங்க இருக்கிறது சரி வராதுன்னு பவர் அங்கிளுக்கு கால் பண்ணி வர சொன்னதும் ஜப்பான் எம்பசியை சேர்ந்த ஆள் மாதிரி கெட்ட போரிட்ட வந்த அங்கிள் நல்லா போனி ஆகாத 3 இன்ச் ஆணி மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு பாருங்க பட்லர்னு, அவரை மீட் பண்ணி ஜப்பான்ல இருந்து இங்க வந்த 2 பேர் இந்த வீட்டுல தான் தங்கி இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேங்க. அவங்களோட விசா டைம் முடிஞ்சும் அவங்க இங்க தங்கி இருக்கிறதுனால எம்பசில என்ன கேள்வி கேட்கறாங்க. ஒன்னும் இல்ல, அவங்கள கொஞ்ச நேரம் என் கூட அனுப்பி வச்சீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி தான், முடிச்சிட்டு உடனே அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு பட்லர் கிட்ட அங்கிள் பர்மிஷனை கேட்டு வாங்கிட்டு பாடி கார்டு படை சூழ ஹீரோயின் சுட்டி 2 பேரையும் ஒரு கார்ல கூட்டிட்டு வராரு. பாடிகாரோட கண்ணுல மண்ணை தூவிட்டு இவங்களை தப்பிக்க வைக்கணும் இல்லையா. சோ போற வழியிலேயே சுட்டிக்கு வயிற்று வலி வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு ஹாஸ்பிட்டல்ல காரை நிறுத்தின அங்கிள் உள்ள போய் எப்படியாவது தப்பிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு ஹீரோயினையும் சுட்டியும் உள்ள அனுப்பி வைக்க சுட்டியோட பாத்ரூமுக்குள்ள போன ஹீரோயின் பாத்ரூம் ஜன்னல் கண்ணாடி வழியா வெளியே கறி குதிச்சு சுட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து வெளியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து வெளியே நின்னுட்டு இருந்த ஒரு பாடிகார்டு தப்பிச்சு வர்ற இவங்க 2 பேரையும் பாத்துறான். சோ பாடிகார்டு இவங்களுக்கு பின்னால துரத்தி ஓடிட்டு இருக்க, இவங்களுக்கு டிமி கொடுத்துட்டு ஹீரோயினும் சுட்டியும் முன்னால ஓடிட்டு இருக்க. இவங்களோட ஆள் இருக்கான்ல ஒரு கண்ணாடிக்காரன், அவன் ஒரு இடத்துல காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல ஹீரோயின் போய் அந்த கார்ல ஏறிடுறா. ஏறினதுக்கு அப்புறம் கூடவே வந்துட்டு இருந்த சுட்டியை பார்த்தா காணோம். அடி வெண்ணம் அவளே எங்கடி போய் தொலைஞ்சன்னு ஹீரோயின் அவளை தேடிட்டு திரும்ப காரை விட்டு வெளியே வந்தா அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருந்த வழியில தெரியாம ஒரு வயசானவர் மேல மோதிட்டா போல. சோ அந்த வயசானவர் அவரோட கையில வச்சிருந்த பழக்கூடியே கீழே போட்டுட்டு இருக்காரு. நம்மளால தானே இது நடந்துச்சுன்ற குற்ற உணர்ச்சியில கீழே விழுந்த பழத்தெல்லாம் எடுத்து சுட்டி பொறுப்பா கூடையில போட கடைசியா அந்த வயசானவர் நீ பண்ண ஹெல்ப்புக்கு நன்றிமான்னு இவளுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த கேப்லயே பின்னால வந்துட்டு இருந்த பாடி கார்ட்ஸ் ஹீரோயின் சுட்டி இவங்க இருக்க இடத்துக்கு வந்து இவங்கள புடிச்சிடுறாங்க. அவங்களோட சுட்டி கிளம்பி போறப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு வயசானவர் கிளம்பி போனார் இல்ல, அவர் அவரோட பொருள் எதையோ உன்னை கீழே விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பொருள் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அவர் போனதுனால அவர்கிட்ட திரும்ப கொடுக்க முடியாம சுட்டி அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறா. எப்படியோ எஸ்கேப் பிளான் வீணா போச்சு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் சுட்டி அன்னைக்கு நைட்டு ரூம்ல தூங்கிட்டு இருக்கப்போ சுட்டியோட பெட்டுக்கு மேல ரத்தம் படிஞ்ச நிலைமையில ஒரு பொம்மையை யாரோ தொங்க விட்டுருக்காங்க. கண்டிப்பா ஹூவோட பசங்க 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல யாரோ ஒருத்தவங்க தான் அந்த வேலையை பார்த்திருக்கணும்.
யாருன்றதெல்லாம் தெரியல. ஹீரோயின் இதையே சாக்கா வச்சு இது வரைக்கும் பவர் இந்த வீட்டோட சர்வெண்டா தான் இருக்கான். அதனால எப்பவாச்சும் ஒரு தடவை தான் அவனை ஹீரோயினால மீட் பண்ண முடியுது. அதுவே அவன் ஹீரோயினோட பாடி கார்டு ஆயிட்டானா எப்பவுமே ஹீரோயின் கூடவே இருப்பான்ல. சோ ஹீரோயின் பட்லர் கிட்ட எனக்கு உங்க செக்யூரிட்டி மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல, உங்க செக்யூரிட்டியை தாண்டி தானே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இனிமேல் நான் யார செக்யூரிட்டியா கேக்குறனோ அவனை என்னோட செக்யூரிட்டியா அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு பவரை இவளோட செக்யூரிட்டியா சேர்த்துக்கிறா. அப்புறம் என்ன திருட்டு பிளான டீமா சேர்ந்து போட வேண்டியதுதான். இன்னமும் ஹீரோயின் ஆரம்பத்துல என்ன பிளான் போட்டிருந்தாலோ அதே பிளான்ல தான் குறிக்கோளா இருக்கா. ஹூவோட பசங்கள்ட்ட இருந்து அவனுங்க எவ்வளவு காசு தரானுங்களோ அதை வாங்கிட்டு இந்த குடும்பத்தை விட்டு போயிடுறது. சரி இது வரைக்கும் அவனுங்க தான் பணம் தரேன் இந்த குடும்பத்தை விட்டு போன்னு சொல்லல. அட்லீஸ்ட் நம்மளே வாண்டடா போய் பேசி பார்ப்போம், அப்போ வச்சு அதுங்க ஏதாவது வாய திறக்குதான்னு ஹீரோயின் முதல்ல மூத்த பொண்ணு கிட்ட போறா. ஒன்னு வேலைக்கு ஆகல, ரெண்டாவது நடுப்பையன் கிட்ட போறா, அங்கேயும் எது வேலைக்கு ஆகல. இவங்க ரெண்டு பேராச்சும் பரவாயில்ல. மூணாவதா ஹீரோயின் கடைக்குட்டி கிட்ட போனா அவன் ஏற்கனவே ரூமுக்குள்ள கூட ஒரு பையனை வச்சுக்கிட்டு டிங் டிங் பண்ணிட்டு இருக்கான். 10 வரைக்கு வந்த ஹீரோயினையும் வாங்கல ஜோதி லைக்கியமாய்க்கலாம் அப்படின்னு கேஷுவலா கூப்பிட உன் சங்காத்தமே வேணாடா எப்பா ஆளா உடு அப்படின்னு ஹீரோயின் இவனை தட்டி விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்போ இந்த பட்லரும் அவர் கூட சேர்ந்து இன்னொரு ஆளும் ரகசியமா ஒரு ரூமுக்குள்ள போறது ஹீரோயினோட கழுகு பார்வையில மாட்டிக்குது. இவங்க ரூமுக்குள்ள போனதும் ஹீரோயின் ரூமுக்கு வெளியே இருந்து ஜன்னல் வழியா உள்ள இவங்க என்ன பண்றாங்கன்றத எட்டி பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே பவரும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். ரூமுக்கு உள்ள இருந்த பட்லர் அங்க ஒரு சீக்ரெட் லாக்கரை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஹூ ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு ரகசிய பொக்கிஷத்தை கையில எடுக்கிறாரு. இத பார்த்த ஹீரோயினும் பவரும் வாயா புலகுறாங்க. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் பவர் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்னு தனியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்றது நமக்கும் கேட்கல, அந்த வழியா வந்துட்டு இருந்த பட்லருக்கும் கேட்கல. பட்லரை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஓனர், பவர் லேபர். இதுங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரகசியமான பேச்சு அப்படின்னு சந்தேகப்பட்ட பட்லர் ஆள் நல்லா நலுங்கு வச்ச நடராஜ் பென்சில் மாதிரி இருந்துகிட்டு பெரிய மனுஷத்தனமா நடந்துக்காம இவர் இங்க வந்தாருன்றத காட்டிக்காமலேயே ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு அவங்களுக்கு பக்கத்துல நெருங்கி அவங்க என்ன பேசுறாங்கன்றத ஒட்டி கேட்டா ஏண்டா மூணாக்குனா பண்ணுல மைனஸ் வச்சு எடுத்துட்டு வாடானா அப்படியே எடுத்துட்டு வந்திருக்க போ இதை நீயே போய் தின்னு ஹீரோயின் சோத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கு. அடச்சை இதை ஒட்டி கேட்கவா சிபிசிஐடி வேலைலாம் பார்த்தோம் அப்படின்னு இதை அப்படியே விட்டுட்டு பட்லர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் முடிவே எடுத்துடுறா. எதுக்காக அந்த 3 idiots கிட்ட பணம் கொடுங்கடா நான் குடும்பத்தை விட்டு போயிடுறேன்னு சண்டை போடணும். அதான் அவனுங்க குடும்ப பொக்கிஷத்தையே நம்ம பார்த்துட்டோமே. எப்படியும் குடும்ப பொக்கிஷன்றத குடும்பத்தோட லீடர் யாரோ அவங்கள்ட்ட தான் ஒப்படைப்பாங்க. அதான் ஏற்கனவே பட்லர் சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்ச நாளா நடக்க போற பார்ட்டியில சுட்டியதான் லீடரா அறிவிக்க போறேன்னு. சோ கண்டிப்பா அந்த பார்ட்டியில இந்த பொக்கிஷத்தை சுட்டியோட கையில கொடுப்பாங்க. அங்க வச்சு ஒரிஜினலை மாதிரி டூப்ளிகேட்டை வச்சிடலான்றது ஹீரோயினோட பிளான். சோ சுட்டி இனிமேல் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறத பத்தி யோசிக்கவே யோசிக்காத. அடுத்த 3 மாசம் அதாவது பார்ட்டி நடந்து அந்த பார்ட்டில இந்த பொக்கிஷத்தை உன் கையில கொடுக்குற வரைக்கும் நம்ம இங்க தான் இருக்க போறோம். நீ எப்பவும் போல உன் ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. உன் கூட நான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஹீரோயின் சொல்ல அந்த பொண்ணு எப்பவோ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டா போல. அவளும் தட்டி தூக்க ரெடி ஆயிடுறா. இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு ஆப் ஆயிடுது. நானும் ஹூவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோன்னு முதல்ல ஹீரோயின் பட்லரை பாக்குறப்போ எடிட் பண்ண ஒரு போட்டோவை அவர்கிட்ட காட்டினால. எவனோ ஒரு வீணா போனவன் எந்த ஒரிஜினல் போட்டோல இருந்து ஹூவோட போட்டோவை ஹீரோயின் எடுத்தாலோ அந்த ஒரிஜினல் போட்டோவையே எடுத்துட்டு வந்து பட்லர் கிட்ட கொடுத்துறான். ஒரிஜினல் போட்டோல ஹூவோட நிக்கிற லேடி தான் ஹூவோட உண்மையான சீக்ரெட் லவர். இது பட்லருக்கு தெரிஞ்சதும் அந்த உண்மையான சீக்ரெட் லவரை கண்டுபிடிக்க சொல்லி போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்தவங்கிட்டே சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட மொக்க வாங்கின சிஓன்ற ஒருத்தர் இருக்கான்ல அவன் இப்ப ஜப்பான்ல இருக்கான். அவனோட மொபைல்ல சுட்டியோட போட்டோஸா இருக்கு. போட்டோஸ் எல்லாம் பார்த்தவன் அடுத்து ஹூவோட 3 பசங்கள்ல யாரோ ஒருத்தவங்களை கால் பண்ணி அது யாருன்றது இப்போ நமக்கு தெரியல. அவங்கள கால் பண்ணி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த பொண்ணை போட்டு தள்ள வேண்டியது என் பொறுப்பு. அடுத்து என் கம்பெனியும் உங்க கம்பெனியும் பின்னி பிணைஞ்சு பிசினஸ் பண்ணி நம்ம வேர்ல்டு லெவல் ட்ரெண்ட் ஆகிறோம் சரிங்களா அப்படின்னு சிஇஓ பிசினஸ் பேசிட்டு இருக்கான். இப்படியே 3 மாசம் கடந்த பட்லர் சொன்ன அந்த பார்ட்டிக்கு உண்டான நாளும் வந்துருது. இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த சீனு. இப்ப புரியுதுங்களா எப்படி பார்ட்டியில அங்கிள் ஜப்பான் எம்பசியை சேர்ந்த ஆளாகவும் பவர் பாடி கார்டாகவும் ஹீரோயின் அந்த ஃபேமிலியில ஒரு ஆளாகவும் இங்க வந்து இறங்கினான்னு. ஆக பார்ட்டி வெகு விமர்சையா நடந்துட்டு இருக்கு. இதுல மூத்த பொண்ணு நடுப்பையன். இவங்க 2 பேரை சுத்தி கெஸ்ட் எல்லாம் மாதிரி மொச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைக்குட்டி இருக்கானே அவனை கண்டுக்க ஒரு பக்கி கூட இல்ல. என்னதான் இவன் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற ஜாலியான மனுஷனா இருந்தாலும் நம்ம கூட பிறந்த அக்காவையும் அண்ணனையும் அத்தனை பேர் கொஞ்சறாங்க, நம்மள கண்டுக்க ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு இவனுக்கு ஒரு காண்டு ஆகும்ல. அந்த காண்டிலேயே கடைக்குட்டி பார்ட்டி நடக்கிற இடத்த விட்டு வெளியே வரான். அப்படியே இந்த பக்கம் பார்ட்டியில வேற வேற கெட்டப்ல இருந்த நம்மளுங்க எல்லாரும் கும்பலா ஒரே இடத்துல இருக்காங்க. பார்ட்டியில சாயந்தரம் 6 மணிக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல தான் ஹூவோட குடும்ப பொக்கிஷத்தை சுட்டியோட கையில கொடுப்பாங்க. அதுக்கு முன்னால சுட்டிய யார் வேணும்னா கொலை பண்ண ட்ரை பண்ணலாம். இத ஹீரோயின் சொன்னதும் மூத்த பொண்ணு நடுப்பையன் கடைக்குட்டி இவங்க 3 பேரோட வில்லத்தனமான மூஞ்சிக்கு தனித்தனியா ஒரு க்ளோஸ் அப் வைக்க இந்த 3 பேர்ல யார் ஏழ்றைய கூட்ட போறான்னு தெரியல. ஆனா பிரச்சனை இது மட்டும் இல்ல, இன்னும் பல பிரச்சனைகள் இந்த பார்ட்டியில இருக்கு. நம்ம ஆளுங்கள மாதிரியே நிறைய பேரு இந்த பார்ட்டிக்கு ஆட்டிய போட வந்திருக்காங்க. அதுல யாராவது இவங்களை பார்த்துட்டாலும் சரி இல்ல அவங்க ஆட்டிய போடுறன்ற பேர்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்க பார்ட்டியும் கலைஞ்சு போயிடும், நம்ம ஆளுங்க பிளானும் வீணா போயிடும். சரி அப்படி யார் யார் ஏமாத்த வந்திருக்காங்கன்றத
பண்றத பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஜப்பான் லேடி, இவளோட ஸ்டைலே சமையல் பண்ற செஃப் மாதிரி ஆக்டிங்க போட்டு இவகிட்ட சாப்பிட வர பணக்கார ஆளுங்களை மயக்கி அவங்கள்ட்ட இருந்து ஆட்டியா போடுறது. இந்த செஃப் எந்த பிரச்சனையும் பண்ணாம இவளை சமாளிக்க ஹீரோயின் அங்கிளை இவருக்கு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறா. ரெண்டாவது, இதத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே பாத்துட்டோமே, நல்லா காவால நீந்திர கருவாடு மாதிரியே இருக்க ஹீரோ சோக்கா ட்ரெஸ் போட்டுட்டு பார்ட்டில இருக்கான்னு அவன் வேற பெண்களின் கனவு கண்ண அவனை சமாளிக்க ஒரு பொண்ணால மட்டும்தான் முடியும். சோ ஹீரோயின் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறா. எல்லாரும் கும்பலா டான்ஸ் ஆடுற இடத்துல ஹீரோயின் அவன் கூட டான்ஸ் ஆடுற மாதிரியே எருமை நீ ஏன்டா இங்க வந்து என் உயிர் எடுக்கிற, யாரை ஏமாத்த இங்க வந்திருக்க அப்படின்னு அவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க. திடுதுப்புன்னு இங்க இருக்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்க சிறப்பான ஒரு சம்பவம் நடக்குது. சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு சிஇஓ வந்து நிக்கிறான். போன பார்ட் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர் மேலயுமே சிஇஓவுக்கு ஒரு கொலை வெறி இருக்கு. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்கள சிஇஓ பார்த்துட்டாலும் சங்கு தான். சோ அந்த ஆள் கண்ணில் மாட்டிக்கூடாதுன்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு பயத்துல பம்மி பதுங்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல கலவரம் இங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க கதையா இருக்கு. இந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம சுட்டி இருந்துகிட்டு இவளை சேஃப்டியா ரூம்ல வைப்போம், 6 மணி ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்தா போதும்னு பவர் சுட்டிய ரூம் கூட்டிட்டு போயிட்டு இருக்க வழியில இதுக்கு முன்னால பார்ட்டி ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம் பாருங்க. எவனோ ஒரு பறக்கா வெட்டி போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒன்னு எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு முன்னால ஓடி வந்தான். அதை அவங்கிட்ட இருந்து புடுங்கின பவர் அதை வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து குப்பை தொட்டியில போட சொன்னா பாருங்க. ஃப்ரேம் குப்பை தொட்டியில இருக்கு, இதை சுட்டி பாத்துறா. உடனே அந்த ஃப்ரேம் கிட்ட போய் சுட்டி அதை கையில எடுத்தா அதுல இருக்கிறது மூத்த பொண்ணோட டிராயிங். இது வரைக்கும் மூத்த பொண்ணுக்கு சுட்டியை பிடிக்கல. சோ இந்த டிராயிங்கை கொடுத்து அவளை உசார் பண்ணிடலாம்னு இந்த பெயிண்டிங்கோட மூத்த பொண்ணுகிட்ட போன சுட்டி அந்த பெயிண்டிங்கை இவகிட்ட காட்டினதும் மூத்த பொண்ணோட மூஞ்சியே சுருங்குது. ஏன்னா அந்த பெயிண்டிங்கை வரைஞ்ச பறக்கா வெட்டி அதை மூத்த பொண்ணு கிட்ட கொடுக்கறதுக்கு பறந்துகிட்டு வந்தான் பாருங்க. அப்படி அவன் பண்றது முதல் தடவை இல்ல, இதுக்கு முன்னாலேயே நிறைய தடவை மூத்த பொண்ணோட டிராயிங்கை வரைஞ்சு அதை அவகிட்ட கொடுக்க ட்ரை பண்ணிருக்கான். 1000 இருந்தாலும் இவ இருக்கிறது பங்களால, அவன் இருக்கிறது ஓலக்குடிசையில இல்லையா. எப்படி மூத்த பொண்ணு அவனை மதிப்பா? ஒரு தடவை கூட அவனை கண்டுகிட்டதே இல்ல. இப்ப அவன் வரைஞ்ச பெயிண்டிங் எடுத்துட்டு வந்த சுட்டியையும் மூத்த பொண்ணு கண்டுக்கல. சரிதான் போடின்னு எடுத்துட்டு வந்த பெயிண்டிங்க ஓரமா ஒரு டேபிள்ல வச்சுட்டு அடுத்து சுட்டி பவரோட சேர்ந்து ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கப்போ மரத்துல ஒரு பூச்சிய பாக்குறா. இந்த நடுப்பையன் இருக்கானே அவனுக்கு பூச்சி மேல எல்லாம் ஆர்வம் அதிகம். ஒரு தடவை சுட்டி அவனோட ரூமுக்கு போறப்போ ரேரான பூச்சியெல்லாம் அவன் அவனோட ரூம்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறத சுட்டி பார்த்தா. சோ இந்த பூச்சியை கொடுத்து அவனை உசார் பண்ணிடலாம்னு மரத்துல இருக்க பூச்சியை பிடிச்ச சுட்டி நேரா நடுப்பையன் இருக்க இடத்துக்கு போய் பூச்சி அவங்கிட்ட காட்டினா இந்த குடும்பத்துல இருக்க ஆளுங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. சுட்டி என்ன பண்ணாலும் அவளை ஏத்துக்கவே மாட்டானுங்க. மூத்த பொண்ண மாதிரியே இவனும் சுட்டிய மதிக்கவே இல்ல. சோ சுட்டி எடுத்து வந்த பூச்சிய அவனுக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு போயிடுறா. அதான் ரெண்டு பேரை பார்த்து அசிங்கப்பட்டுட்டோம். மூணாவதா பெண்டிங் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தானே கடைக்குட்டி, அவனையும் பார்த்து அசிங்கப்பட்டுருவோம்னு சுட்டி நினைச்சாலோ என்னவோ. அவன் தனியா உட்காந்துருக்க இடத்துக்கும் போன சுட்டி நீங்க மட்டும் எங்க தனியா இருக்கீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு பொண்ணுங்களோட பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு. பேசாம உங்களுக்கு ஏத்த பையன் யாரையாவது செலக்ட் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்ல, அதை விட்டுட்டு தனியா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு இவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு ஏத்த மாதிரி தான் சுட்டி பேசுறா. ஆனா இவனுக்கு யார் யார் மேலேயோ இருந்த கோவத்தினால சுட்டி பேசுறத ஒரு பொருட்டா கூட மதிக்கல. வெளியே இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா பார்ட்டி நடக்கிற இடத்துல என்னடான்னா எவனாவது எக்கேடாச்சு கேட்டுட்டு போங்க, நான் இங்க வந்தது எதுக்கு, பெண்களை அரவணைக்கிறதுக்கு. நான் என் வேலையை கரெக்டா பாக்குறேன்னு பார்ட்டியில ஏதோ 2 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண ஹீரோ அவங்கள பெட்ரூம் கூட்டிட்டு வந்து டிம் டிம் டமக்கு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காப்பல. அப்படியே இந்த பக்கம் ஹூவோட 3 பசங்களையும் தனித்தனியா காட்டினா என்னதான் சுட்டி அவங்கள்ட்ட வந்து பேசுறப்போ கூட்டத்துக்கு நடுவுல அவளை மதிக்காத மாதிரி நடந்துகிட்டாலும் இப்ப கூட்டம் இல்லாம இவங்க தனியா இருந்த சமயத்துல கல்லுக்குள்ளேயும் ஈர இருக்குன்ற கதையா இவங்களுக்குள்ளேயும் ஃபீலிங் இருக்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மூத்த பொண்ணு சுட்டி டிராயிங் டேபிள்லயே வச்சுட்டு வந்தால அந்த டிராயிங் எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டாவது நடு பையன் சுட்டி கிளாஸ்ல போட்டுட்டு போன பூச்சியவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கான். மூணாவதா கடைக்குட்டி சுட்டி பேசிட்டு போன விஷயங்கள் நினைச்சு இவன் மனசுக்குள்ளேயே கரைஞ்சு உருகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா நோட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து பட்லர் பார்ட்டில இருந்தே இருக்க மாட்டாரு. ஏன்னா பட்லர் நடுவுல ஒருத்தவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு இல்ல, ஹூவோட சீக்ரெட் லவர் யாரு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடின்னு. அவங்க மலேசியால இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். சோ மலேசியால இருக்க சீக்ரெட் லவரை பாக்குறதுக்கு பட்லர் மலேசியாவுக்கு போயிருக்காரு. போன இடத்துல அந்த சீக்ரெட் லவரையும் பாத்துறாரு. அவங்களுக்கு ஒரு கால் வேலை செய்யல, ஸ்டிக்கை வச்சு தாங்கி தாங்கி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போன பட்லர் ஹூவோட போட்டோவை காட்டி இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்ட்டி நடக்கிற இடத்துல இது வரைக்கும் பார்ட்டியில எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னு பொதுவா ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் நல்லா சென்டர் வாக்கு எடுத்த சேனக்கிழங்கு மாதிரியே ஒருத்தர் இருப்பானே சிஇஓ அவனும் உட்காந்துருக்கான். எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா என்னத்தையோ போய் பாக்குறானுங்களே, நம்மளும் அதை என்னன்னு போய் பாத்துருவோம்னு போட்டோஸ் கிட்ட வந்த சிஇஓ பல போட்டோஸ்க்கு நடுவுல இருக்க ஒரு போட்டோவை நோட் பண்ண அதுல ஹீரோயின் பவர் சுட்டி இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. இத பார்த்ததுமே சிஇஓக்கு புரிஞ்சு போயிடுது, ஓஹோ அப்ப இந்த பொண்ணு உண்மையான மிஷல் இல்லையா, இந்த குடும்பத்தை ஏமாத்த ஹீரோயின் தான் இந்த பொண்ணை மிஷல் மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காளா, இருக்கட்டும் அப்படின்னு சிஇஓ இவன் மனசுக்குள்ளேயே என்னத்தையோ பிளான் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் மலேசியால சீக்ரெட் லவர் கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா பட்லர், ஹூவோட போட்டோவை அவங்கள்ட்ட காட்டினதும் ஹூ அவங்களுக்காக அனுப்பின ஒரு லெட்டரை அவங்க பட்லர் கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இது எப்பவோ ஹூ சீக்ரெட் லவருக்காக அனுப்பின லெட்டர், அதுல இன்னுயிர் காதலியே
இப்பதான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். நீ என்னால பிரெக்னெண்டா இருக்கியாமே, நாளை பின்ன நமக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, நீ அந்த குழந்தைக்கு மிஷல்னு பேர் வை. அது மட்டும் இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டையும் வச்சுக்கிறேன். இந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்னோட சொத்து மொத்தத்துக்கும் இந்த குழந்தை தான் வாரிசா இருக்கணும். இதை மட்டும் தயவு செய்து முடியாதுன்னு சொல்லிடாத. இப்படி ஹூ எழுதிருக்கிறதுல பாதி வரைக்கும் படிச்ச பட்லர், ஏங்க என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த அவர் எழுதி வச்சிருக்காரு, நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க உட்காந்துருக்கீங்க, எங்கெங்க உங்களோட பொண்ணு மிஷல் பக்கத்துல எங்கேயாவது வெளியே போயிருக்காளா அப்படின்னு பட்லர் கேட்க, வச்சாம் பாருங்க இங்க ஒரு அதிருபதிரியான ட்விஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொன்னல, சீக்ரெட் லவருக்கு ஒரு கால் வேலை செய்யல, தாங்கி நடந்துட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு காரணம் இவங்க அந்த டைம்ல பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனாலதான் இவங்களோட ஒரு கால் போச்சு. பிளஸ் இவங்களோட வயித்துல வளர்ந்துட்டு இருந்த ஹூவோட குழந்தையும் கருவிலேயே கலைஞ்சு போச்சு. சோ மிஷல் என்ற யாரும் பிறக்கவே இல்ல. இது அவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட பட்லர், அட பாவத்தை, இது தெரியாம யாரோ ஒருத்தி மிஷல்னு வந்தது நம்ம நம்பி ஏமாந்துட்டோமே, இப்ப என்னடா பண்றதுன்னு அவங்க கொடுத்த லெட்டர் எடுத்துக்கிட்டு இவர் மலேசியால இருந்து பார்ட்டி நடக்கிற சிங்கப்பூருக்கும் வந்துடுறாரு. அந்த 6 மணி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஃபங்க்ஷன்ல பேச போற சுட்டி எப்படி பேசணும், என்னென்ன பேசணும், இது எல்லாத்தையும் விட முக்கியமா எப்படி தைரியமா பேசணும்ன்ற எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டா. சோ ஸ்டேஜ்ல சுட்டி உட்பட ஹூவோட மீதி 3 பசங்களும் நின்னுட்டு இருக்க, மைக்குக்கு முன்னால போன சுட்டி செம்ம பயங்கரமா பேசுறாங்க. அதாவது, நான் இந்த குடும்பத்தோட ஹெட் ஆகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா இது அப்பாவோட ஆசைன்றதுனால மட்டும்தான் அதை நான் ஏத்துக்கிறேன். மிச்சபடி இந்த இடத்துக்கு வரக்கூடிய தகுதி தராதர எல்லாம் என் அக்காக்கும் அண்ணனுங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் இந்த குடும்பத்தோட ஹெட்டே ஆனாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட வழிமுறையே கேட்டுதான் நடந்துப்பேன் அப்படின்னு வயசுக்கு மீறி பெரிய வம்சத்தனமா சுட்டி பேசினதுல ஸ்டேஜ்ல இருந்த 3 பசங்களே மிரண்டு போய் நின்னுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் சிஓ வேற கரெக்டான டைமா பார்த்து சுட்டியை போட்டு தள்ளிடலாம்னு ஏற்கனவே பார்ட்டியில ஜோக்கர் மாதிரி 2 பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவனுங்க கத்தி எடுத்து ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கத்தியை வீசினானுங்கன்னா அந்த டார்கெட் மிஸ்ஸே ஆகாது. எப்ப சிஓ உத்தரவு கொடுப்பாரு கத்தியை சுட்டியை நோக்கி எரியலாம்னு இவனுங்க வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கானுங்க. அந்த பக்கம் சுட்டி பேசி முடிச்சதும் 3 பசங்க ஃபீல் பண்ணதா சொன்னோம்ல, இதுல கடைக்குட்டி மட்டும் கண்கள் முழுக்க கண்ணீரோட ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி தனியா எங்கேயும் நடந்து போறான். அப்படி இந்த பயவுள்ள தனியா எங்கடா போதுன்னு பார்த்தா, தக்காளி தனியா போனவன் சிஓவுக்கு கால் பண்ணி, டேய் நான் தானே உன்னை சுட்டியை போட சொன்னேன், வேணாண்டா அவளை கொலை பண்ண வேணாம், அந்த பிளான் அப்படியே டிராப் பண்ணிடு அப்படின்னு பேசி நமக்கு ஒரு ஷாக்க கொடுக்குறான். கடைசியில நல்லா வயசுக்கு வராத வனவிலங்கு மாதிரியே இருக்கானே கடைக்குட்டி, இவன் தான் சிஓவோட சேர்ந்து சுட்டியை போட்டு தள்ள பிளான் போட்டவன். பட் இப்பதான் சிஓவோட எண்ணமே மாறி போச்சு. இதுக்கு முன்னால சிஓ சுட்டியை உண்மையான மிஷல்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவ ஹீரோயின் ரெடி பண்ண ஆள்னு தெரிஞ்சதும் இவன் கடைக்குட்டி பேசுறத ரவ கூட மதிக்கல. அப்ப எப்படியும் இன்னைக்கு சுட்டிக்கு சமாதி கட்டுறது கன்ஃபார்ம். ஆனா அது எப்படா நடக்கும்னு நம்ம ஒரு ஆர்வமா படத்தை பார்த்துட்டு இருக்க, சுட்டி பேசி முடிச்சதும் இவகிட்ட குடும்ப பொக்கிஷத்தை ஒப்படைக்கிறதுக்கு அதை ஒரு தட்டுல எடுத்துட்டு வந்து இவன் முன்னால நீட்டுறாங்க. அதை எடுத்து எல்லாரும் முன்னாலையும் காட்டின சுட்டி திரும்ப அதை தட்டுல வைக்க போறப்போ கை தடுமாறி அதை கீழே விடுற மாதிரி விட்டுறா. உடனே பக்கத்துல இருந்த ஹீரோயின், ஐயோ என்னம்மா இப்படி பண்ணிட்ட, சரி வர இரு அப்படின்னு சுட்டிக்கு பக்கத்துல வந்து ஒரிஜினல் பொக்கிஷத்தை கையில எடுத்து அதை சுட்டி கிட்ட திரும்ப குடுக்குற கேப்புக்குள்ள ஹீரோயின் இவளோட பர்சுக்குள்ள ஒரிஜினல் பொக்கிஷத்தை வச்சுட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி பர்சுக்குள்ள வச்சிருந்த டூப்ளிகேட் பொக்கிஷத்தை வெளியே எடுத்து அதை சுட்டி கிட்ட கொடுத்துறா. இதை யார நோட் பண்றாங்களோ இல்லையோ, சிஓ அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் நோட் பண்ணிடுறான். ஆக இதுதான் ஹீரோயினோட பிளான் அவனுக்கு தெரிஞ்சதும் இப்ப ஹீரோயின் கொள்ளையடிச்ச பொக்கிஷத்தை ஹீரோயின் கிட்ட இருந்து அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு இப்போதைக்கு அவன் சுட்டிய கொலை பண்ணல. இந்த பக்கம் ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கா. ஒரிஜினல் பொக்கிஷத்தை கொள்ளையடிச்சதும் ஹீரோயினோட ஆளான கண்ணாடிக்காரன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் பார்ட்டி நடக்கிற இடத்துல புகுந்து கலவரம் பண்ண அந்த கலவரத்தோட கலவரமா யாருக்கும் தெரியாம இங்க இருந்து எஸ்ஸா இல்லான்றதா ஹீரோயினோட பிளான். கண்ணாடிக்காரனும் ஹீரோயின் சொன்ன மாதிரி துப்பாக்கியோட கலவரம் பண்ண பார்ட்டிக்குள்ள என்ட்ரியை கொடுக்க போறான். அப்போன்னு பார்த்து அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்ட். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல ஒட்டம்பு முழுக்க பாம கட்டிட்டு வந்த ஒரு வயசானவரு கடைக்குட்டியா லாக் பண்றாரு. யாருப்பா இந்த ஆள்னு பார்த்தா படம் ஓபன் ஆனதும் ஹூவோட ஆளுங்க வயசான கப்பல் நடத்திட்டு இருந்த ஒரு பொம்மை கம்பெனிய அடிச்சு புடுங்கினாங்கல்ல, அந்த வயசான கப்பல்ல இருந்த தாத்தா தான் இவரு. பாட்டி மயக்கம் போட்டு விழுந்ததா சொன்னமே, மயக்கம் போட்டு விழுந்தவங்க அப்பயே இறந்து போயிட்டாங்க. அது 2013 நடந்த சம்பவம். அப்பையில இருந்து ஹூவோட ஃபேமிலியில யாருமே உயிரோட இருக்க கூடாது, எல்லாரையுமே கருவறுத்தாகணும்னு வெயிட்டிங்லயே இருந்த தாத்தா இப்ப கரெக்டான தருணம் வந்ததும் பாமோட இங்க வந்து மொத்த பேரையும் போட்டு தள்ள பாக்குறாரு. பாம் இருக்கிறதுனால யாராலையும் அவர் பக்கத்துல நெருங்க முடியல. தூரத்துல இருந்த மேனிக்கு, யோ யார் யா நீ, நல்லா பர்மா பஞ்சு முட்டாய் மாதிரி ஒரு மண்டைய வச்சுக்கிட்டு இப்படி வந்து அலப்பறைய கொடுத்துட்டு இருக்க, விட்ரி ஆவனன்னு கத்திட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா, நடுவுல ஹீரோயினும் சுட்டியும் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வர்றப்போ சுட்டி ஒரு வயசானவர் மேல மோதி அவர் கையில இருந்த பழக்கூடிய தள்ளி விட்டால, அந்த வயசானவர் தான் இவரு. இது சுட்டிக்கு ஞாபகம் வந்ததும் எல்லாருமே நெருங்க பயந்த தாத்தா கிட்ட தைரியமா நெருங்கி போன சுட்டி, தாத்தா நான் யாருன்னு தெரியுதா, அன்னைக்கு கூட நான் உன்னை தள்ளி விட்டனே, உன்னை நான் தள்ளியே விட்டுருந்தாலும் நீ போறப்போ ஒரு மாம்பழத்தை எனக்கு பரிசா கொடுத்துட்டு போன, அப்படிப்பட்ட நீயா கொலகாரனா வந்து நிக்கிற. சரி தாத்தா, நீ ஹூவோட ஃபேமிலியை பழி வாங்க
தானே இங்க வந்த. அப்படி நீ கொலை பண்ணணும்னு நினைச்சனா முதல்ல என்னதான் கொலை பண்ணணும். நான் தான் இந்த ஃபேமிலியோட ஹெட். ஃபர்ஸ்ட் என்ன கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கொலை பண்ணு அப்படின்னு சுட்டி தான் உயிரையும் தியாகம் பண்ண தயாராயிடுறா. பட் தாத்தாவுக்கு இவளை கொலை பண்ண மனசு வரல. கொலை பண்றதுக்கு பதில் இவகிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. என்னமா பண்ண சொல்ற, என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இந்த ஃபேமிலி புடிங்கிச்சுமா. என் பொண்டாட்டி போயிட்டா, என் பொழப்பு போயிடுச்சு, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. கடைசியா என் பொண்டாட்டி ஞாபகமா என் கம்பெனில ரெடி பண்ண ஒரு பொம்மை கீச்சைனை மட்டும் வச்சிருந்தேன். அதையும் நடுவுல எங்கேயோ தொலைச்சிட்டேன். இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு தாத்தா அழுன்னு அழுததும் தாத்தா தொலைச்சதா சொன்ன கீச்சைன் சுட்டி கிட்டதான் இருக்கு. தாத்தா பழத்தை கொடுத்துட்டு போனதும் சுட்டி பாடி கார்ட்ஸோட கிளம்பி போறப்போ தாத்தா விட்டுட்டு போன எதையோ இவ கையில எடுத்து தாத்தா அங்க இல்லன்னதும் அதோட ரிட்டர்ன் வந்துட்டான்னு சொன்னோம்ல, அதுதான் அந்த பொம்மை கீச்சைன். இப்ப அதை எடுத்து தாத்தா கிட்ட கொடுத்த சுட்டி, இந்தா தாத்தா நீ இழந்ததை நீயே வச்சுக்கோ அப்படின்னு பேச்சாலேயே தாத்தாவை மயக்கி அழுதுட்டு இருந்த தாத்தாவை இவளும் ஒரு அழுகையோட கட்டி பிடிக்க தாத்தாவுக்கு கொலை பண்ணணும்ன்ற எண்ணமே போயிடுச்சு. இப்படி சுட்டி மட்டும் தைரியமா ஒரு விஷயத்த பண்ணலான்னு வைங்களேன், இந்நேரம் எல்லாருக்குமே பால் ஊத்திருப்பாங்க. சோ நடந்த எல்லாத்தையும் தூரமாகவே இருந்து பார்த்த பட்லர் சுட்டி பண்ண காரியத்துக்காக இவருக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை மறைச்சிட்டு சுட்டியே இவங்க ஃபேமிலிலேயே ஒரு ஆளா சேர்த்துக்க முடிவே எடுத்துறாரு. அன்னைக்கு நைட்டு பார்ட்டிலாம் முடிஞ்சதும் சுட்டி ஹூவோட 3 பசங்க இந்த 4 பேர்கிட்ட தனியா பேசுறதுக்கு பட்லர் இந்த 4 பேரை மட்டும் தனியா ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அவங்க போனதும் ஹீரோயின், பவர், அங்கிள் இந்த 3 பேரை லாக் பண்ண சிஇஓ இவங்களை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அதான் கொலை பண்றதுக்காகவே 2 ஜோக்கர்ஸ் சிஇஓ ரெடி பண்ணி வச்சிருக்கான்ல, அந்த ஜோக்கர்ஸ் மூலமா 3 பேரை காட்டுன்னு காட்டிட்டு இருக்க அந்த பக்கம் 4 பேரையும் உட்கார வச்ச பட்லர் இவர் சீக்ரெட் லவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த லெட்டரை அவங்களுக்கு முன்னால வச்சு படிக்க சொல்றாரு. ஏற்கனவே பட்லர் அதுல பாதி வரைக்கும் படிச்சதை நம்ம பார்த்துட்டோம்ல. அதுக்கப்புறம் ஹூ அதுல என்ன எழுதிருக்காருன்னா, நான் எதுக்காக மிஷலை என் சொத்துக்கு வாரிசாக சொல்றேன்னா, நான் சின்ன வயசுல இருந்து என் 3 பசங்களுக்கும் நல்ல அப்பாவா இல்ல. என் 3 பசங்களுக்குமே தனித்தனியா ஒரு ஆசை இருக்கு. என்னோட மூத்த பொண்ணு இருக்கா பாரு, அவ யாராவது நம்மள லவ் பண்ற மாட்டாங்களான்னு அன்புக்காக ஏங்குறவ. ஆனா நான் அவளுக்கு பணத்தாசைய காட்டி அவளை தப்பாவே வளர்த்துட்டேன். 2வது என்னோட நடுப்பையன், இவனுக்கு பூச்சிகள் சம்பந்தப்பட்ட டாக்டர் ஆகணும்னு ஆசை. அவனோட ஆசையை புரிஞ்சுக்காம இவனை பிசினஸ்ல தள்ளணும்னு நான் விடாப்புடியா இருந்த அவன் ஆசையை கெடுத்துட்டேன். 3வதா என்னோட கடைக்குட்டி, இவன் சின்ன வயசுலயே கேன்றது எனக்கு தெரியும். இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்துட்டா அது எங்க குடும்பத்துக்கே அசிங்கம் தானே. குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு அவனை எல்லா இடத்துலயும் ஒதுக்கியே வச்சிருந்தேன். மொத்தத்துல என் 3 பசங்களை நான் நல்லா வளர்க்கல. கிட்டத்தட்ட அவங்கள மனுஷன் சொல்றதை விட பணம் இருக்க மிஷின் தான் சொல்லணும். பட் நீ என் பொண்ணான மிஷின் அப்படி வளர்க்காத. அவளுக்கு அன்பு, பாசம், அரவணைப்பு, அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அது எல்லாத்தையும் தாண்டி பணம்னா என்னன்னே தெரியாத மாதிரி வள. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் குடும்பத்துக்கு வாரிசா வரணும். இதை மட்டும் எனக்காக பண்ணுன்னு ஹூ அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்காரு. இத படிச்ச ஹூவோட பசங்க, அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் நம்மளும் அப்பாவை புரிஞ்சுக்கல, அவரும் நம்மள புரிஞ்சுக்கலன்னு கண்ணீர் விட்டு கதறி அழறாங்க. அதோட இப்ப அவங்களோட அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அவரோட ஆசை மிஷலை இந்த குடும்பத்தோட ஹெட் ஆகணும்ன்றது தானே. சோ மிஷலை குடும்பத்தோட ஹெட்டா மட்டும் இல்ல, இவங்களோட தங்கச்சியாகவும் ஏத்துக்க. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு சிஇஓ ஜோக்கரை வச்சு காட்டுன்னு காட்டினா இல்லையா, அதுங்க ஏனோ தானோன்னு கத்தி எடுத்து அந்த மூளை இந்த மூளைன்னு சொருகி ஹீரோயின், பவர், அங்கிள் மட்டும் இல்ல இவங்களை காப்பாத்த வந்த கண்ணாடிக்காரன்னு 4 பேரையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்த அந்த ஒரிஜினல் பொக்கிஷத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா புதிய வகை புண்ணாக்கு மாதிரியே இருப்பான் பாருங்க சிஇஓ, அவன் தப்பிச்சிடுறான். இங்க சீனை கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு நம்மள விருடி எல்லாரும் எங்கடா போனாங்க அப்படின்னு புரியாம சுட்டி அவளோட ரூம்ல உட்காந்துருக்கப்போ ரூமுக்கு வெளியே செத்ததா நினைச்ச ஹீரோயின், பவர், அங்கிள் 3 பேரை நிக்கிறத சுட்டி பாக்குறா. இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனா இதுக்கப்புறம் வரப்போற ட்விஸ்ட் எதையும் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் மழையா பொழிய போகுது. ஹீரோயினை பார்த்த ஆனந்தத்துல சுட்டி ஹீரோயின் கிட்ட ஓடி வந்ததும் இங்க சீனை கட் பண்ணி 3 மாசத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. அதாவது சீக்ரெட் லாக்கர்ல இருக்க ஹூ ஃபேமிலிக்கு சொந்தமான பொக்கிஷத்தை பட்லர் எடுத்ததை ஹீரோயினும் பவரும் பார்த்தாங்கல்ல. அதுக்கப்புறம் கூட ஹீரோயினும் பவரும் தனியா பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்ப அவங்க பேசிட்டு இருந்தது என்னன்னா, அப்பவே ஹீரோயின் இந்த பொக்கிஷத்தை நம்ம திருட போறோம்னு சொல்லியிருக்கா. பதிலுக்கு பவரோ, நாமா நீ பாட்டுக்கு சுட்டி உயிரை பணிய வைக்கிற, நம்ம அடுத்த 3 மாசம் இங்கேயே இருந்தா அந்த மூத்த பொண்ணு இல்ல நடு பையன் எவனாவது சுட்டியை கொலை பண்ண ஆள் செட் பண்ண போறாமா அப்படின்னு பவர் பயந்துகிட்டே கேட்டதும், அட நீ வேற, அந்த 2 பேரும் வீணா போனதுங்க. இவ்வளவு பெரிய விஷயம் அதுங்களுக்கு பண்ண தெரியாது. அதிகபட்சம் நம்மள வெறுப்பேத்தி இங்க இருந்து வேணா அவங்களால அனுப்ப முடியும். எனக்கு என்னமோ அந்த கடைக்குட்டி இருக்கா பாத்தியா, அவன் மேலதான்டா சந்தேகமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம அவங்க கிட்ட பேச போனோம் பாரு. அப்ப ரூம்ல இருந்து வெளியே வந்த அவனோட கையில ஒரு சரக்கு பாட்டில் வச்சிருந்தான்ல, அது சிஇஓவோட கம்பெனி ரெடி பண்ற சரக்கு பாட்டில். அப்படின்னா சிஇஓவுக்கும் இவனுக்கும் லிங்க் இருக்குன்னு அர்த்தம். சும்மாவே கடைக்குட்டியே இந்த குடும்பத்துல எந்த விஷயத்துக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. சோ இவனும் குடும்பத்துல ஒரு ஆள் ஆகணும்னு சிஇஓவோட சேர்ந்து பிசினஸ் பண்ண பிளான் பண்ணிருப்பான். பிசினஸுக்கு பணம்னு ஒண்ணு வேணும்ல, அப்பா செத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு பங்கு வரும், அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு பயபுள்ள நினைச்சிருக்கோம். ஆனா நம்ம தான் மிஷல்ன்ற ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்துட்டுமே. சோ மிஷலை போட்டு தள்ளினாதான் பணம் இவனுக்கு கிடைக்கும்னு இவன் சிஇஓவோட சேர்ந்து கண்டிப்பா மிஷலை கொலை பண்ண முயற்சி
முயற்சி பண்ணுவான் அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்பதான் பட்லர் வந்திருக்காரு. ஹீரோயினும் டாபிக்க மாத்திர மாதிரி பேசி சமாளிச்சுட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்ன விஷயத்தெல்லாம் பவர் போய் அங்கிள் கிட்ட சொன்னதும் அங்கிள் அவரோட லிங்க் வச்சு விசாரிச்சு, ஏன்பா ஹீரோயின் கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், கடைக்குட்டி சிஇஓட சேர்ந்து சுட்டிய போட்டுதல பிளான் பண்ணிருக்கான். சுட்டிய போட்டுதல சிஇஓ ரெடி பண்ண ஆள் யாரு தெரியுமா? 2 பொண்ணுங்க. 2 பேரும் கத்தி வச்சுல பேரு போனதுங்க. இவங்களை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் 2 பேரும் காட்டுத்தனமா கத்தி வீசினாலும் இவங்களுக்குள்ளயும் இதேன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 பேருமே மேகசின்ல வர ஆம்பளை செலிபிரிட்டிஸோட போட்டோஸை பார்த்தாங்கன்னா வெள்ள வர அளவுக்கு சொல்லு ஊத்துவாங்க அப்படின்றத அங்கிள் கண்டுபிடிச்சிட்டதுனால இவங்களே ஃபேக்கான ஒரு மேகசின் ரெடி பண்ணி போன பாட்டுல அப்ரெண்டிஸ்னு ஒருத்திய பார்த்திருந்தோம்ல, அவ மூலியமா அந்த மேகசினை இந்த 2 பொண்ணுங்கள்ட்டையும் டெலிவரி பண்ணிருக்காங்க. மேகசின்ல இருக்க ஆம்பளை செலிபிரிட்டியோட போட்டோ வேற யாரோடதும் இல்ல, ஹீரோவோடது. சோ மேகசின்ல இருக்க ஹீரோவோட போட்டோவை பார்த்துட்டு ஆஹா நான் அழகா இருக்கான் அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்ல ஊத்திட்டு இருக்க. பார்ட்டிக்கு வர இவங்களை டைவர்ட் பண்ணி சமாளிச்சு ஓரமா கூட்டிட்டு போக பார்ட்டியில ஹீரோவும் இருக்கணும். சோ அந்த பார்ட்டிக்கு ஹீரோ அந்த ஆளாலாம் வரல. அந்த ஆள் வந்தாதான் இந்த 2 பொண்ணுங்களை சமாளிக்க முடியும்னு ஹீரோயின் தான் பவர் கிட்ட பார்ட்டிக்கு வரதுக்கு உண்டான இன்விடேஷனை கொடுத்து அதை ஹீரோவுக்கு அனுப்ப சொல்லியிருக்கா. ரெண்டாவதா செஃப்ன்ற ஒரு லேடிய பார்ட்டியில பார்த்தமே, அவளை இங்க வர வச்சதும் இவங்க வேலை தான். ஆக இவங்க பிளான் பண்ண மாதிரி பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு. பார்ட்டியில சிஇஓவுக்கு பயந்து ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அப்பவே ஹீரோயின் ஹீரோவுக்கு ஒரு கிடுக்கு பிடிய போறட்டா. நீ இங்க இருக்கிறத நான் சிஇஓவுக்கு சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்ற 2 பொண்ணுங்களை மயக்கி நீ தனியா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சுட்டிய கொலை பண்ண எந்த 2 பொண்ணுங்க வந்தாங்களோ அந்த 2 பொண்ணுங்களை ஹீரோயின் கையை காட்டியிருக்கா. அவங்க வேற ஏற்கனவே மேகசின்ல ஹீரோவோட போட்டோவை பார்த்து இவன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா போதுண்டா வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காளுங்க. இதுல ஹீரோவே நேரா வந்தா ஹீரோவை சும்மா விட்டுருவாளுங்களா? ஹீரோவை பார்ட்டியில பார்த்ததும் 2 பொண்ணுங்களும் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டாளுங்க. ஹீரோ அவங்கள மயக்கி அவங்க கண்ணை கட்டி போட்டுட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அந்த பக்கமா வந்து அப்ரெண்டிஸ் கிட்ட கொடுத்து அனுப்ப, அதுல ஒரு ட்ரெஸ் அப்ரெண்டிஸும் இன்னொரு ட்ரெஸ் செப்பு லேடியும் போட்டுக்கிறாங்க. இது இல்லாம ஹீரோயின் பவர் அங்கிள் இவங்க 3 பேரும் குத்துனா ரத்தம் வர மாதிரி இவங்க உடம்புல பிளட் பாக்கெட்டையும் கட்டிக்க. அப்புறம் என்ன நடந்த சண்டையில கத்தியால குத்துன 2 பேரும் அப்ரெண்டிஸ் செப்பு லேடி. கத்தியால குத்துனதும் இவங்க உடம்புல இருந்து ரத்தம் வந்தது பிளட் பாக்கெட்னால. சோ திட்டம் போட்டு சிஇஓவை ஏமாத்திட்டாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் சிஇஓ ஒரிஜினல் பொக்கிஷத்தை திருடி எடுத்துட்டு போயிட்டானே, அப்ப இவங்களுக்கு லாஸ் தானே அப்படின்னு நம்ம யோசிச்சா அங்கதான் அடுத்த டெஸ்ட். சிஇஓ ஹீரோயின் கிட்ட இருந்து திருடி எடுத்துட்டு போன பொக்கிஷத்தை ஒரு ஆளை வர வச்சு டெஸ்ட் பண்றப்போ அது ஃபேக்குன்னு தெரியுது. கொக்கா மக்கா டேய் நல்லா காண கிடைக்காத காஷ்மீர் குரங்க மாதிரி இருந்துகிட்டு தோத்துக்கிட்டே இருக்கியேடா அப்படின்னு சிஇஓ இந்த ஆளோட நிலைமையை நினைச்சு பித்து பிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்படி நடந்த கதையெல்லாம் காட்டி முடிச்சதும் இதெல்லாம் நான் பண்ணது உனக்காக மட்டும்தான். உங்க அம்மா போனதுல இருந்து நீ எத்தனை வருஷம் ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காம கஷ்டப்பட்ட. இப்ப பாரு உன்கிட்ட எல்லாமே இருக்கு. நீ இந்த ஃபேமிலியை சேர்ந்த ஆளாகவே இல்லனாலும் உன்னை இந்த ஃபேமிலியில சேர்த்துக்க பட்லர் ரெடியா இருக்காரு. சோ இதுதான் இனிமேல் உன் இடம். போய் சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழுன்னு ஹீரோயின் சுட்டி அனுப்பி வைக்க ஒரு நிமிஷம் சுட்டி ஹீரோயினோட சேர்ந்து டிராவல் பண்ண மெமரிஸ் எல்லாம் கண்ணீர் மல்க நினைச்சு பார்த்துட்டு கடைசியா ஹீரோயினை கட்டி பிடிச்சவ அடுத்து பட்லரோடய போயிடுறா. அவ்வளவுதானே, இதோட ட்விஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. படமும் முடிய போகுதுன்னு நம்ம நினைப்போம். அதுதான் இல்ல, இதுக்கு முன்னால நடந்த ட்விஸ்ட் எல்லாம் கூட ஓரளவு கணிச்சிடலாம். ஆனா இப்ப வரப்போது பாருங்க ஒரு ட்விஸ்ட் சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஹீரோயின் சுட்டி அனுப்பி வச்சதும் யாரோ ஒருத்தவங்களை கால் பண்ணி சூப்பர்மா நான் சொன்ன மாதிரியே லெட்டர் எல்லாம் எழுதி பட்லரே ஏமாத்திட்ட அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இது என்னடா ஆச்சரியத்தின் அடுத்த கட்டமா இருக்குன்னு ஹீரோயின் யாருக்குடா கால் பண்றான்னு பார்த்தா பூவோட சீக்ரெட் லவர்னு பட்லர் போய் ஒரு லேடியை மீட் பண்ணாருல்ல, அந்த லேடிக்கு தான் ஹீரோயின் கால் பண்ணிருக்கா. இன்னும் டீப்பா சொல்லணும்னா அந்த லேடி ஹூவோட சீக்ரெட் லவரே இல்ல. போன பாட்டுல பாத்துமே நம்ம ஒயிட்டி அவ தான் அந்த கெட்டப்ப போட்டுட்டு பட்லரை ஏமாத்திருக்கா. ஹூ எழுதின மாதிரியே அவரோட கையெழுத்துல லெட்டர் எல்லாம் எழுதினது ஒயிட்டி தான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பட்லர் அவரோட ஃபேமிலியில சுட்டியே சேர்த்துக்கணும். மிஷல்ன்ற ஒரு ஆளே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை வந்தா மட்டும்தான், யாருமே இல்லாத இடத்துக்கு இப்படி ஒரு நல்ல பொண்ணு வந்தா ஓகே தானே அப்படின்னு பட்லர் சுட்டியே சேர்த்துப்பாரு. அதுக்காக ஹீரோயின் போட்ட ஸ்கெட்ச் தான் இது. மொத்தத்துல ஹீரோயினுக்கும் ஆளுங்களுக்கும் எதுவும் கிடைக்கலனாலும் கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோன்ற சந்தோஷத்தோட இவங்க மனசை தேத்திக்கிறாங்க. இதோட படத்தோட கதையும் முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இருக்கு இன்னொரு தாறுமாறான ட்விஸ்ட் படத்துல இருக்கு. இங்க சீனை கட் பண்ணி அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னால போன பாட்டுல ஹீரோயின் இவ ஆளுங்களோட ஹாங்காங்க ஒரு வேலையை முடிக்க போனால, அப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கப்போ அங்கிள் எதாச்சும் ஒரு மேட்டர் சொல்லிருக்காரு. இந்த ஹோட்டல்ல சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்குமா, நான் ஒண்ணு இந்த ஹோட்டலோட ஓனர் செத்துட்டாரு, அடுத்து இந்த ஹோட்டல் எடுத்து நடத்த ஆள் இல்ல அப்படின்னு அங்கிள் சொல்ல, உடனே இந்த ஹோட்டலோட மேனேஜரை கூப்பிட்ட ஹீரோயின், ஜி நான் செம்மையான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, செத்துட்டாருல ஓனர், அவருக்கு ஒரு வாரிசு இருக்கிறதாகவும் அவரை நீங்க தேடிட்டு இருக்கிறதாகவும் ஒரு விளம்பரம் பண்ணுங்க. இத பார்த்த எங்களை மாதிரி திருட்டு கோட்டுங்க ஹோட்டல் ஆக்குபை பண்றதுக்காகவே நாங்க தான் வாரிசுன்னு சொல்லிட்டு முன்னால வருவாங்க. திருட்டு கோட்டுங்கன்றதுனால சாதாரணமா நினைச்சிட போறீங்க, பட்டம் படிச்ச பட்டதாரிங்க இந்த ஹோட்டல் நடத்தினா கூட அப்படி இருக்காது, திருட்டு கோட்டுங்க மிகச்சிறப்பா நடத்துவாங்க, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்படி ஹீரோயின் பேசுற எல்லாத்தையும் இதே ஹோட்டல்ல பக்கத்து டேபிள்ல உட்காந்துக்கிட்டு நல்லா கென்யா நாட்டை கிழட்டு நரி மாதிரி இருக்காரு பாருங்க ஹூ, அவரும் கேட்டிருக்காரு. கேட்டதோட மட்டும் இல்ல, இவரோட மனசுக்குள்ள ரொம்ப நாளா உறுத்திட்டு இருந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரியே
வாவ் இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாகவே இவருக்கு அப்புறம் இவரோட பசங்கள்ல யாரையாவது வாரிசா அறிவிச்சா சொத்து மொத்தமும் சொல்லிட்டு போயிடும்னு தோணி இருக்கு போல. சோ என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்ப ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுத்துட்டாலா, இது நல்லா தானே இருக்கு. பேசாம இல்லாத மிஷலை நம்மளே உருவாக்குவோம். அப்படியாவது திறமையான திருட்டு கொட்டுங்க யாராவது உள்ள வந்து நம்ம பிசினஸா நல்லபடியா கொண்டு போட்டோன்றதுக்காகத்தான் இல்லாத ஒரு மிஷலை ஹூயில்ல எழுதிருக்காரு. படத்தை எப்படி எல்லாம் கொண்டு வந்து முடிக்கிறானுங்க பாருங்க. எது எப்படியோ மிஷலன்னு யாருமே இல்ல. இனிமேல் சுட்டி அந்த ஃபேமிலியிலேயே சந்தோஷமா இருப்பா. இதை காட்டி முடிச்சிட்டு இதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அதையும் நம்ம கூடிய சீக்கிரமாகவே பாத்துருவோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. பாய்.